ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கல்வியதம் ராஜ்குமார் பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்சது. அதேமாரி அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் விட்டுருந்தாங்க. இப்போ குரூப் டியோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க, சயின்ஸ்லாம் கவர் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க பேசிக்காக. அதே பேசிக் தான், அதை விட நல்ல நிறைய சேலரியும் ப்ளஸ் டக்கு டக்குன்னு உள்ள, அதாவது நம்ம குரூப் டி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது நமக்கான மார்க்கு இதெல்லாம் கம்மியாக இருக்கும். வெளியிலேருந்து நம்ம கிரேட் 7 போகிறதுக்கும் உள்ளே போயிட்டு கிரேட் 7 போகிறதுக்கான வித்தியாசம் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு 3 months டைம் இருக்குது. ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 2 or 3 monthsலேயே முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், குரூப் 4 இதுமாதிரி டைம்ஸ்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதில் பாருங்கள், மேக்ஸ் பாருங்கள், நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் விதி, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரிக், ட்ரிக்னோமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இதுக்கான மார்க்கு அடுத்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்காக பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருக்காங்க, மேக்ஸுக்கு 25 மார்க். இதுவே 55 மார்க். மொத்தமே கொஷின் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொஷின் தான் அதில். இதுவே 55 மார்க். பேலன்ஸ் இருக்க 45 ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது 2 டாபிக் வந்து 45 மார்க்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம மேக்ஸை வந்து ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், அனாலஜி, அல்ஃபபெட்டிக் அண்ட் நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், syllogism, jumbling, Venn diagram, data interruption and sufficiency, conclusion and decision making, similarities and difference, analytic and reasoning, classification, direction, statement, arguments and assumption. இதுக்கான அதாவது இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக எடுத்து டெய்லியும் வந்து கிளாஸ் போட போகிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து நான் வந்து இந்த லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அவங்களுக்கான டெய்லி என்னென்ன சோர்ஸ் அப்படின்ற எல்லாமே வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் டெலகிராமில். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத டெலகிராமில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 17, இதில் ஒரு 15 தான் பார்க்கணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபிசிக்ஸில் ஒரு 14 டாபிக் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு 16 டாபிக் இருக்குது, பாட்னி 9 டாபிக், ஜுவாலஜி 9 டாபிக், பயாலஜி ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் இருக்குது. இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 3 டாபிக் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக பார்த்துக்கிட்டாலே நம்ம மேக்ஸ்லேயும் ரீசனிங்லேயும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருந்துட்டோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் பேசிக்காக பார்த்தாலே நம்ம ஒரு 75+ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிடலாம். நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜோட கண்டிப்பாக நமக்கு வேலை ரெடியாக இருக்குது. குரூப் 4 நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் வரலாம், கிளாஸ் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.